ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேஹாசமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற டிஷ் பார்த்திங்கன்னா திணையை வச்சு ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி மில்லட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். சிறுதானிய உணவுகள் என்னென்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதோட பயன்கள் என்னன்றதும் நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி சமைச்சு சாப்பிட்ணுன்றதான் நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஈவன் நானும் அந்த தப்பை தான் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சிறுதானிய உணவுகளில் வந்துட்டு அதுவும் ஒரு அரிசி வகைகள் தாங்க. நம்ம அதை மாவாக மிஷினில் அரைச்சிட்டு தோசை, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வருது. அந்த டைஜஷன் ப்ராப்ளம்னால பாடி ஹீட் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்துலேயே வந்துட்டு மில்லட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இல்லை, எனக்கு செட் ஆகலை, எனக்கு பாடி ஹீட் ஆகுது, ஒத்துக்க மாட்டேங்குது, டைஜஷன் ப்ராப்ளம் வருது, நெஞ்சு கரிப்பு வருது, இப்படிலாம் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதோட ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, அது சரியாக நம்ம வேக வைக்கிறது இல்லை. நீங்கள் கேட்கலாம், அரிசி மட்டும் நம்ம இட்லி தோசைலாம் பண்ணி சாப்பிட்றோமே. அரிசியை நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி தோசைக்கு ஃபெர்மெண்டேஷன் கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் சிறுதானிய உணவுகளை நம்ம மாவை அரைச்சிட்டு உடனே தோசை இட்லிலாம் பண்ணி சாப்பிட்றோம். அது சரியாக வேக மாட்டேங்குது. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த சிறுதானிய உணவுகளாக இருந்தாலும் நல்லா 1/2 hour 1 hour ஊற வச்சுட்டு சாதம் மாதிரி வடித்து குழம்பு, ரசம், சாதம் இல்லை நான்வெஜ் எது கூட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சப்போஸ் சாதமாக சாப்பிட பிடிக்கலைன்னா கஞ்சி மாதிரி வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், பருப்பு துவையல், எத்தனையோ துவையல் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட டைஜஷன் ஆகுங்க. இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சமைக்கலாம். இப்போ நம்ம திணை சக்கரை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 hour இந்த திணை அரிசி ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். இந்த கப்பில் நம்ம அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, 1 கப்பு திணை அரிசி. இதில் இப்போ 4 கப்பு சேர்த்துருவோம் தண்ணி. பாசி பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இது கறியை விடக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இதையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த திணையோடு சேர்த்து குக்கரில் வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3-4 விசில் வச்சிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, 3 விசில் வச்சு. இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இன்னும் கூட நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சனால பாருங்கள் எவ்வளோ குழைவாக வெந்து வந்திருக்கு. இந்த கப்பில் 1 கப்பு திணை எடுத்திருந்தோம். அதே அளவு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நம்ம க்ளீன் பண்ணி இருக்க வெல்லம் தான். இது ரொம்ப நீட்டாக இருக்குது. சப்போஸ் வெள்ளத்தில் மண் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அதை பாகு மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இதை நான் இப்போ டைரெக்டாக தான் சேர்க்குறேன். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தளர்வாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா இறுகி வந்துடும். இப்போ நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு திராட்சை, தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான திணை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஸ்னேஹா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.